கொடிவேரி ஃபால்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அப்படி என்ட்ரன்ஸ் ஆன உடனே பார்த்திங்கன்னா, அங்கே நிறையா ட்ரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல போய் நம்ம பார்க்கிங்காக வண்டியெல்லாம் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு நம்ம உள்ளே போனோம். அந்த டிக்கெட் பார்த்திங்கன்னா வெறும் ₹5 மட்டும்தான். இப்போது நான் போயிட்டுருந்தேன் இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைட் திரும்பினா உள்ளே பார்க், அந்த ஸ்விங்கு, ஊஞ்சல், விளையாடுற இடம்லாம் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஷாப்ஸ் தான். கரும்பு கடை, அதுக்கப்புறம் இந்த கோகோனட் ஷெல்லையே நிறைய ப்ராடக்ட்லாம் செஞ்சு விற்றுட்ருந்தாங்க. கரண்டி, கம்மல் அந்த மாதிரிலாம் விற்றுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் பார்க்கிங்கான ஏரியாலாம் இருந்துச்சு. நிறைய கடைங்க இருந்துச்சு. நம்ம கொடிவேரி பயங்கரமாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, ஓகே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம் இல்லையா. இப்போது இந்த வேலை நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் ஒரு ஸ்டெப் இருக்கும். இந்த இடம் மணல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாகவே கடை போட்டிருந்தாங்க. இந்த கம்மங்கூழ் கடை, காலிஃப்ளவர் கடை, காஃபி கடை, இந்த சுண்டல், பானிபூரி, அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த டாய்ஸ், குழந்தைங்களுக்கெல்லாம் டாய்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய கூட்டமாக வந்திருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி போய் நின்றுட்டோம். இது இந்த வேவ்ஸ் இல்லாத இடத்துல நாங்கள் நின்றோம். சரி, சும்மா தண்ணியில் நின்று பார்க்கலான்னு. இந்த கூலிங் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ், இப்போ ஒரு பிட்டு காட்டினேன் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ் கொஞ்சம் தண்ணி நிறையா இருக்கிற இடத்துல நாங்கள் போய் குளிச்சுட்டு எல்லாம் வந்தோம். அதுக்கப்புறம் போட்டிங் போனோம். போட்டிங் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் இதோட கேரளா சூப்பராக இருக்கும்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த போட்டு ஓட்டுற அண்ணா சொன்னாங்க இதில் அவ்வளோக்கும் ஆழம் இல்லை அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதனால் லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் நான் அந்த போட்டிங்லேயே ஏறினேன். பை சான்ஸ் ஸ்லிப் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபேமிலிஸ்லாம் நினச்சி பாருங்கள். அதனால் நான் சொல்கிறது என்னென்னா, எப்போ நம்ம இந்த மாதிரி போட்டிங் போனாலும் அந்த போட்டிங் ஓட்டுற ஆள்கிட்ட நீங்கள் அந்த லைஃப் ஜாக்கெட் கேட்டு இதை தயவு செஞ்சு வாங்கி போட்டுட்டு போங்க. இது என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு போனோம், அண்ணா கொஞ்சம் உள்ளே போங்கண்ணா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அவங்களும் கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்து நான் மணி பிளான்ட்டு நினச்சிட்டு சரி அதை பிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா அதெல்லாம் தாமரை செடி அப்படின்னு சொன்னாங்களா. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாகவும் இல்லை, ஹாட்டாகவும் இல்லை, மீடியம் வார்மாக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக அந்த போட்டிங்கில் என்ன பண்ணாங்க, நான் 6-7 ரவுண்டு சுற்றி நிறுத்தினாங்க. தலைலாம் சுற்றின மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கம்மியான காஸ்ட்டில் ஒரு அஃபோர்டபுளான பிக்னிக் பிளேஸ்னால் இதுதான், ட்ரை பண்ணி பாருங்கள்.